வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மதுரை ஆட்சியர் கவிதா திருமாவளவனா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிக தரப்பில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அதில் முதல்ல ஆரம்பத்தில் நான் தப்பாக படிச்சிட்டேன். கோவை மாவட்ட ஆட்சியரை மதுரை மாவட்ட ஆட்சியராக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பாக படிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி படிக்கும்போது தான் கோவை கவிதாவை மதுரை மாவட்ட ஆட்சியராக போட்டால் திருமாவளவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? கோவை கவிதாவை மதுரை ஆட்சியராக போட்டால் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை ஒன்று படித்ததும் வாய் விட்டு சிரிச்சிட்டேன். நான் ரொம்ப நக்கலாக ரொம்ப குசும்பாக ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டையும் இந்த வீடியோவில் நான் இணைப்பாக வைக்கிறேன். அதுக்கு பிறகு நெட்டில் போயிட்டு கவிதாவை பற்றி தோண்டி துருவ ஆரம்பித்தேன். ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் நம்பலை. நான் கூட அடிக்கடி கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு புகார் கொடுப்பேன். அதாவது பொது விஷயத்துக்காக புகார் கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் பொது விஷயத்துக்காக புகார் கொடுக்கறதுக்காக கமிஷன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கும்போது என்கிட்ட பேசிகிட்டு இருந்த ரிப்போர்ட்ரு திடீர்னு பரபரப்பாயிட்டார். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னன்னா, கவிதா திருமாவளவன் வந்திருக்காங்க அப்படின்னோடனே அந்த ரிப்போர்ட்ரு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர், இருங்க மேடம் இருங்க, திருமாவளவன் மேலே புகார் கொடுக்கறதுக்கு கவிதான்னு ஒரு லேடி வந்திருக்காங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடியே போயிட்டார். அவர் அப்போ தான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அடடா, நம்ம ரொம்ப நாள் கேள்விப்பட்டோம், அது உண்மைதான் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கமெண்ட்டை பார்த்ததும் கவிதா திருமாவளவனை பற்றி உள்ளே போய் தோண்டி துருவ ஆரம்பித்ததும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. இந்த கவிதாவுக்கும் திருமாவளவனுக்கும் எப்படி பழக்கம் ஆச்சு அப்படின்னா, இந்த கவிதா ஏற்கனவே திருமணமானவர். 2004 டெல்லியில் முதலாக திருமாவளவனை பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு எம்பியோட கடிதம் அதாவது பரிந்துரை செய்யணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக அவங்க போயிருக்காங்க. திருமாவளவனும் எம்பிக்கிட்டேருந்து நான் லெட்ரு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதிலேருந்து கவிதாவுக்கும் திருமாவளவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு திருமாவளவன் அந்த லேடி எப்படி கழட்டி விட்டார் அப்படின்னா, இளவரசன் திவ்யா காதல் மாதிரி நம்மளதும் ஆயிடக்கூடாது. எப்படி? இளவரசன் திவ்யா காதல் மாதிரி நம்மளோடதும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோடு இருக்கக்கூடிய தொடர்பை அப்படியே துண்டிச்சிக்கிட்டாராம். அநேகமாக இதை வச்சு பார்க்கும்போது அந்த கவிதா அப்படின்ற பெண்மணி வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த பெண்மணி தன்னை கவிதா திருமாவளவன் அப்படின்னு பகிரங்கமாக கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க திருமாவளவன் மீதும் மற்ற வன்னியரசு விசிக மீதும் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, என்னையை மிரட்டுறாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க, என்கிட்ட இருந்த கோடிக்கணக்கான சொத்தை எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை விசிக மேலே முன்வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, விசிகாவுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி இருக்குது. அந்த தொலைக்காட்சிக்கு கவிதா திருமாவளவன் ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்த விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, திருமாவளவன் லவ்வர்ஸ் டேக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காருங்க. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அடடா, இந்த புயலுக்குள் இப்படி ஒரு பூவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன். திருப்பியும் சொல்கிறேன்,
இந்த புயலுக்குள் இப்படி ஒரு பூவா அப்படின்னு. அப்போ திருமாவளவன் அடங்கமறு, திமிரி எழு, திருப்பியடி இப்படியெல்லாம் பயங்கரமாக டைலாக் பேசுகிறார்ல. ஆனால் அவருடைய அந்த காதல் கவிதையை படித்து பாருங்களேன், பார்த்துட்டு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த கவிதையும் இணைப்பாக கொடுக்குறேன் நான். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு முகமூடி ஒன்று போட்டுக்கிறாங்க. வெளியில் ஒரு மாதிரியாகவும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாகவும் இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஆழமான காதல் உணர்வுள்ள திருமாவளவன் ஏன் திருமணம் செஞ்சிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அது அவருடைய பர்சனலை பற்றி பேசுகிறது நாகரீகமாக இருக்காது. ஆனால் சில விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கவிதாவுக்கும் திருமாவளவனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது உண்மை அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. இப்போ நான் திருமாவளவன்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை வம்புழுத்தீங்க, ரைட்டு, நான் அதை பெருசாக கண்டுக்கலை. இப்போ மதுரையில் என்ன நடந்துட்டுருக்குது? மதுரையில் சித்திரை திருவிழா நடந்துட்டுருக்குது. பாவம் அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலைகள், 1008 பிரச்சனை. இதில் தொடர்ந்து ஒரு வாரமாக தபால் தலை எழுதி மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றணும் அப்படின்னு எல்லாருமா குரூப்பாக சேர்ந்து தபால் எழுதி போராட்டம் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் முன்னாடி மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றணும்னு சொல்லிட்டு எங்கேயோ போராட்டம் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். திருப்பி இன்றைக்கி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் பண்ணுறீங்களே, உங்களுக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்களுக்கே இது நியாயம்னு தோணுதா? அவங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. சித்திரை திருவிழாவை அவங்க நல்ல விதமாக நடத்தி முடிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை எதிர்த்து போராட்டம் பண்ணால், அவங்கள மாற்றணும்னு சொன்னால் மதுரை மாவட்டத்து மக்களுக்கு எரிச்சல் ஏற்படும். அந்த அம்மா ஒரு கண்டிப்பான பெண்மணி. சில விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தெரியுது. மதுரையில் முக்குளத்தோர் சமுதாயம் அதிகமாக இருக்கிற இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரிகாஷனரி மோட்டிவோட ஒரு முன்னெச்சரிக்கையை அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நீதிமன்ற உத்தரவின்படி முதல்ல மதுரையில் தான் திமுக கட்சி கொடியே எடுத்தாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதோ இல்லையோ, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. உண்மையிலேயே அதுக்காக பாராட்டணும். அதே மாதிரி தான் அவங்க விசிக கட்சி கொடியால் மதுரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பொதுவாகவே திருமாவளவனுக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாது. ஏன்னா அவர் படித்ததே பார்த்திங்கன்னா வராண்டா அட்மிஷன் தான். அவருக்கு முறைப்படி அட்மிஷன் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்டர் மார்க் வாங்கி மற்றவங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு வராண்டா அட்மிஷனில் தான் அவர் படிச்சிருக்கிறார். அதனால தான் அவரால் ஆழமாக படித்தவங்களுக்குரிய ஒரு உணர்வோடு திங்க் பண்ண முடியல. ஒரு தற்கூரி மாதிரி அவர் சிந்திக்கிறார். ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல திருமாவளவன் புரிஞ்சிக்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவர் ஒரு நீதிபதிக்கு சமமானவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற மாதிரி கூட அந்த கலெக்டரோட அந்த மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் கலெக்டர் பேரு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்கோம். அவங்க ஒரு நீதிபதிக்கு சமமானவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த பதவி போட்டிருக்கோம். ஈக்குவலானவங்க, ஜட்ஜிக்கு ஈக்குவலானவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் முன்னாடி போச்சு, பின்னாடியே மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவோட கார் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு போயிட்டு தொடர்ந்து அந்த அம்மாவை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க. உண்மையிலேயே இதை காரணமாக வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா, அல்லது எந்த விதமான காரணமும் கிடைக்கல அதனால் இதை ஒரு ரீசனாக நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு போராட்டம் பண்ணுறீங்களான்னு தெரியல.
தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இன்னொன்று, ரோடு ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு ரோடு கிடையாது. ரோடுன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அதிலும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு 1008 அவசரமான வேலைகள் இருக்கும். அவங்களுக்கு போக தான் மற்றவங்களுக்கு. புரியுதுங்களா? எப்படி ஒரு ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் வந்து வழி விடுறீங்களோ அதே மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியருடைய கார் போச்சுன்னா அதுக்கும் வழி விட்டே ஆகணும். ஏன்னா அவங்க அவசரமாக போய் ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதேச்சியும் ஒரு வேளை ஆம்புலன்ஸ் போயிருக்கலாம், அதுக்கு பின்னாடி இவங்க வந்திருக்கலாம். நீங்கள் பேரணி நடத்துறதுக்காக அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியரோட கார் வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமானது? எதுக்கு எடுத்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லக்கூடிய திருமாவளவன் அம்பேத்கர் எழுதின சட்டத்தை நல்லா படிங்க. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு அம்பேத்கர் தன்னுடைய சட்டத்தில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெளிவாக படிங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் எதிர்த்து போராட்டம் பண்ணலாம். தற்கூரி மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், தயவு செய்து விசிக கட்சியினர் மே 12 வரைக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இனி வரும் காலத்தில் ஒருவேளை மாவட்ட ஆட்சியர்கள்லாம் மாற்றப்படும் போது இனி வரும் காலத்தில் வேணும்னா திருமாவளவனோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி கவிதா திருமாவளவனையே மதுரை மாவட்டத்து ஆட்சியராக உட்கார வச்சிடலாம். சரியா? அதே மாதிரி திருமாவளவன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு. கவிதா வந்து உங்களுடைய கட்சி கொடியை காரில் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் உங்களுடைய கட்சி கொடியை தொட்டாலே கோவப்படுறீங்க. எங்கள் கட்சி கொடியை அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க அப்படின்னு மதுரையில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே பல இடத்துல நீங்கள் வந்து சண்டை போடுவீங்க. உங்களுடைய முக்கியமான வேலையே உங்களுடைய கட்சி கொடியை காப்பாற்றுறது தான். அப்படி இருக்கும்போது கவிதா திருமாவளவன் தன்னுடைய காரில் கட்சி கொடியை கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, ரொம்ப ஏங்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஆசையை தீர்த்து வைக்கிற மாதிரி தொடர்ந்து நிரந்தரமாக அவங்களுடைய காரில் கட்சி கொடியை கட்டிக்கிறதுக்கு திருமாவளவனும் வன்னி அரசும் விசிகாவினரும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். திரு கவிதா திருமாவளவன் அவர்களே, நன்றி, வணக்கம்.